ஏழாம் வகுப்பு முதல் பருவம் அளவைகள். இரு சமபக்க சரிவகத்தின் பரப்பளவு காணுதல். பயிற்சி 2.3. ஒரு கதிரொளி மறைப்பான் சன்செட் இரு சமபக்க சரிவக வடிவில் உள்ளது. அதன் இணைப்பக்க அளவுகள் முறையே 81 சென்டிமீட்டர் மற்றும் 64 சென்டிமீட்டர். அதன் உயரம் 6 சென்டிமீட்டர் எனில் அப்பரப்புக்கு வண்ணமிட 1 சதுர சென்டிமீட்டருக்கு 2 ரூபாய் வீதம் ஆகும் செலவை காண்க. குழந்தைகளே, நம்முடைய வீட்டினுடைய ஜன்னல் பகுதியின் மேலே சூரிய ஒளியும் மழையும் படாமல் இருப்பதற்காக ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். இதோ நீங்கள் திரையில் காண்பது போல இந்த அமைப்பை தான் சன்செட் கதிரொளி மறைப்பான் என்று கூறுவார்கள். இது இரு சமபக்க சரிவக வடிவில் அமைந்துள்ளது. இந்த இரு சமபக்க சரிவக வடிவத்தினுடைய பரப்புக்கு வண்ணமிடப் போகிறார்கள். அதற்கு 1 சதுர சென்டிமீட்டருக்கு 2 ரூபாய் வீதம் செலவானால் கொடுக்கப்பட்ட அளவுகளான அந்த சரிவக அமைப்புக்கு வண்ணமிட எவ்வளவு ரூபாய் செலவாகும் என்பதை பார்க்க போகிறோம். இதோ ஒரு இருசமபக்க வடிவ சரிவகம். அதனுடைய இணைப்பக்கங்கள் 81 சென்டிமீட்டர், 64 சென்டிமீட்டர். அவற்றினுடைய உயரம் 6 சென்டிமீட்டர். இவற்றில் எது இணைப்பக்கங்களானால் இதோ இந்த 64 மற்றும் 81 சென்டிமீட்டர் நீளமுடைய இந்த 2 பக்கங்களும் தான் இணைப்பக்கங்கள். பாருங்கள், அந்த 2 இணைப்பக்கங்களை உங்களுக்கு தெளிவாக காட்டுகிறேன். இந்த 2 கோடுகளும் எங்கு சென்றாலும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. ஆகவே இவை இணையாக உள்ளன, இணைப்பக்கங்களாகும். அடுத்தது, சரிவகத்திற்கும் இரு சமபக்க சரிவகத்திற்கும் உள்ள வித்தியாசம். சரிவகத்தில் ஏதேனும் ஒரு ஜோடி பக்கங்கள் மட்டும் இணையாக இருக்கும், மற்றொரு ஜோடி பக்கங்கள் சமமாக இருக்காது. ஆனால் இரு சமபக்க சரிவகத்தில் ஒரு ஜோடி இணைப்பக்கங்களும் ஒரு ஜோடி மற்றொரு பக்கங்கள் சமமாகவும் இருக்கும். இப்பொழுது இதில் ஒரு ஜோடி பக்கங்கள் இணையாக இருப்பதை பார்த்தோம். மற்றொரு ஜோடி பக்கங்கள் எதுவென்றால் இவ்விரண்டும் தான். இந்த 2 பக்கங்களும் சமமாக இருக்கிறதா என்பதை பார்ப்போம். பாருங்கள், இந்த 2 பக்கங்களும் ஒன்றோடொன்று பொருந்துவதை பாருங்கள். சமமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே இந்த சரிவகத்தை நாம் இரு சமபக்க சரிவகம் என்று கூறுவோம். இப்பொழுது இந்த சரிவகத்தினுடைய பரப்பளவை நாம் முதலில் கண்டறிய வேண்டும். இரு சமபக்க சரிவகத்தின் பரப்பளவை கண்டறிய வேண்டும். அதற்கு நாம் இந்த இணைப்பக்கங்களினுடைய நீளங்களை A மற்றும் B என்று எடுத்துக்கொள்வோம். அதனுடைய உயரத்தினை ஹைட் என்பதனுடைய சுருக்கமாக H என்று எடுத்துக்கொள்வோம். இரு சமபக்க சரிவகத்தின் பரப்பளவு உயரம் பெருக்கல் இணைப்பக்கங்களின் கூடுதல் வகுத்தல் 2. இதனை ஆங்கிலத்தில் சுருக்கமாக h × a + b / 2. இதனை நாம் அனைவரும் ½ × h × a + b என்றும் கூறிக்கொள்ளலாம். இதனுடைய உயரம் 6 சென்டிமீட்டர், இணைப்பக்கங்கள் 81 மற்றும் 64. இந்த மதிப்புகளை நாம் பிரதியிட்டுக் கொள்வோம். 6 பெருக்கல் 81 கூட்டல் 64 / 2. முதலில் இணைப்பக்கங்களான 81 மற்றும் 64 கூட்டி அதனுடன் 6 பெருக்கிக் கொள்வோம். அவ்விரண்டு எண்களையும் கூட்டினோமானால் 145 கிடைக்கிறது. இப்பொழுது 145ஐ 6ஆல் பெருக்கினோமானால் 870 கிடைக்கிறது. அப்பொழுது 870 வகுத்தல் 2. 870ஐ 2ஆல் வகுத்தால் 435 சதுர சென்டிமீட்டர் கிடைக்கிறது. ஆகவே கொடுக்கப்பட்ட அந்த கதிரொளி மறைப்பானுடைய பரப்பளவு 435 சதுர சென்டிமீட்டர். குழந்தைகளை வண்ணமிட வேண்டும் என்றால் முதலில் அதனுடைய பரப்பளவை நாம் கண்டறிய வேண்டும். இப்பொழுது இந்த பரப்புக்கு வண்ணமிட ஆகும் செலவினை பார்ப்போம். 1 சதுர சென்டிமீட்டருக்கு வண்ணமிட ஆகும் செலவு 2 ரூபாய். ஆகவே 435 சதுர சென்டிமீட்டருக்கு வண்ணமிட ஆகும் செலவு என்ன செய்ய வேண்டும்? 435ஐ 2ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 1 சதுர சென்டிமீட்டருக்கு 2 ரூபாய் என்றால் 435 சதுர சென்டிமீட்டருக்கு
எவ்வளவு ரூபாய் செலவாகும் எனில் 870 ரூபாய். 435 2ஆல் பெருக்கினோமானால் 870 ரூபாய் கிடைக்கும். தீர்வு: 435 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட கதிரொளி மறைப்பானுக்கு வண்ணமிட ஆகும் செலவு 870 ரூபாய். குழந்தைகளை புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி.